Tô de salto alto, vou deixar você na mira. இன்ட்ரோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருந்திருக்கும். ஒன்றும் இல்லை, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மார்னிங் வண்டியில் வந்து எலி கடிச்சிருச்சு. எலி கடிச்சது தெரியாமல் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நான் வந்து கிளம்பிட்டேன். ஸ்டார்ட் பண்ணி கேட்டை விட்டு வெளியே எடுத்தது தான் தெரியும். அங்கே பாருங்கள் எவ்வளோ டீசல் கீழே ஊற்றிருக்குன்ட்டு. டீசல் எல்லாமே கீழே ஊற்றிருச்சு ஆல்மோஸ்ட்டு. சரின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கால் புக் பண்ணேன் கஸ்டமர் கேருக்கு. அதுக்கிடையில் வேறு எங்கே லீக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து ஒயிட் ஷர்ட் போட்டு வெளியே கிளம்புவோமே ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். அது யாருக்கு அனுப்பட்டுச்சோ என்ன பண்ணதோ தெரில, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. சரி உடனே எந்திரிச்சிட்டு அடுத்து என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுவோன்னு சொல்லிட்டு கால் புக் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 1 ஹவரில் எனக்கு வந்து வெஹிக்கிள் வந்துருச்சு. ரெக்கவரி வண்டி வந்துருச்சு எனக்கு. அது வரைக்கும் டாட்டா வந்து ரொம்ப பாராட்டணும். எல்லாம் சொல்கிறாங்க சர்வீஸ் நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்ட்டு. ஆனால் சூப்பராக இருக்குது சர்வீஸை பொறுத்த வரைக்கும். இது முடிக்க அந்த கீழே இருக்கிறது எல்லாமே டீசல் தான். இங்கேருந்து லீக் ஆகிருக்கு. இங்கேருந்து வண்டி இக்னிஷன் ஆன் பண்ணோடனே எது வந்துருச்சு. அதுக்கப்புறம் வண்டியை ரெக்கவரி பண்ணுறதுக்காக இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அந்த ஹூக்கை போட்டு எல்லாத்தையும் ஏற்றும் போது நமக்கே சங்கட்டமாக போச்சு. சரி ஓகே வண்டி ஏற்றட்டும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன். அதுக்கிடையில் சரி மற்ற திங்ஸ்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பார்த்துட்ருக்கும்போது எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு. எங்கேயே கடித்தது எப்படி இதானு தெரில. கரெக்டாக இக்னிஷன் ஆன் பண்ண மூமெண்ட்டும் ரொம்ப லீக் ஆகுது. ஆனால் உண்மையிலே வந்து சர்வீஸ் ரொம்ப ஸ்பீடு. டாட்டாவை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரியில் சூப்பராக இது பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் புஷ் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்புறம் நம்மளும் போய் தள்ளுவோன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் ஃப்ரண்ட்டில் வர சொல்லிட்டாப்புல. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஸ்டீரிங்கை கொஞ்சம் லெஃப்ட் சைடு திருப்பி பிடிக்க சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இது எலி கிடைக்கிறது இது 2வது வாட்டி. அதுக்கு முன்னாடி மொதல் வாட்டி ஒரு வாட்டி கடிச்சிருந்தது. இப்போ 2வது வாட்டி. இந்த எலி தொல்லை தாங்க முடியல. இந்த எலி என்ன பண்ணுறது எனக்கு தெரில. இவ்வளோ நாளாக எனக்கு இந்த எலி பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. திடீர்னு ஒரு லாஸ்ட்டு இப்போ 2 மந்த்தாக எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எலிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம் என்னன்ட்டு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஆளும் நீங்கள் வண்டி ஒரு வாட்டி புதுசாக வாங்கும்போதும் நீங்கள் ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறதும் நீங்கள் ரெக்கவரிக்கும் சேர்த்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதும் உங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டாக போயிடும். ஏன்னா இன்கேஸ் இந்த மாதிரி எதுவும் ஒரு ரேட் பைட் அது மாதிரி எதுவும் இருந்தாலுமே உங்களுக்கு கம்பெனியில் நீங்கள் ஜஸ்ட்டு கால் மட்டும் புக் பண்ணால் போதும். அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களை வண்டி ரெக்கவரி பண்ணிவிட்டு எடுத்து கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருவாங்க. இது கண்டிப்பாக நீங்கள் 5 இயர்ஸ் நீங்கள் மஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு வண்டி ஒன்று இருந்துச்சு. அது 3 இயர்ஸோடு எனக்கு போதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது விட்டதுனால எனக்கு எவ்வளோ செலவு வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அப்பயே கிட்டத்தட்ட இங்கே அறந்தாங்கிலேருந்து திருச்சி போகிறதுக்குன்ட்டு 16,000 என்கிட்ட கேட்டாங்க. ஏன்னா கொடுத்து தான் அவனை வேறு வழி இல்லை. ஏன்னா கம்பெனியில் மட்டும் தான் நம்ம சர்வீஸ் பண்ணால் தான் நமக்கு ரெக்கார்டு எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் இதை நீங்கள் கம்பெனியில் நீங்கள் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. போகிறவங்கலாம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னாச்சுன்ட்டு. டீசல் டேங்க் அடிச்சிருச்சுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஆமாம், அதோட சரி பார்ப்போம் எந்த பக்கம் உழுதுன்னு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் பார்த்தா நல்லா அந்த இக்னிஷன் ஆன் பண்ணவுமே கீழே நல்லா டீசல் லீக் ஆணுச்சு. டீசல் லீக் ஆகிறத பார்த்தாலே தெரியும். அந்த கேப்லேருந்து அந்த 2 ஹோஸ் இருக்கும். அது இன்டேக் ஹோஸு டீசல். அது லப்பரில் கொடுத்துருக்காங்க போல். அது லீக் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியும், வண்டி ஏற்றியாச்சு. இனிமேல் கம்பெனிக்கு அனுப்பிட வேண்டியதான். வண்டிக்கு பாய் சொல்லிவிட்டு கிளம்பணுன்ட்டு திரும்பினா என் பையன் ஒரே சிரிப்பாக இருக்குது. சின்னவர், அவருக்கு ஏதோ வண்டி டூர் போகிற மாதிரி இருக்கு போல். ஒரே சிரிப்பாக இருக்குது அவருக்கு. விடாது கருப்புங்கிற மாதிரி இப்போ திரும்ப மார்ச் 8ஆம் தேதி கரெக்டாக 1 மந்த்து 3 நாள் ஆயிருக்கு. 3ஆவது நாள்லேயே இப்போ கடிச்சிருச்சு திரும்ப. அதே டீசல் ஹோஸு. ஆனால் இது இன்ஜின் கிட்ட. திரும்ப வண்டி எடுத்து அனுப்பியாச்சு. ஆக்சுவலாக நான் ஊரில் இல்லை, அதனால் தம்பி ஒரு பையனை வர சொல்லி வண்டி ரெக்கவரி வண்டியை புக் பண்ணி அனுப்பியாச்சு. உண்மையிலே சர்வீஸ் பெஸ்ட்டு. காலங்காலத்தில் போய் வண்டி எடுக்கும்போது எனக்கு ரொம்ப சங்கட்டமாயிடுச்சு. ஆனால் உண்மையிலே கால் புக் பண்ணி வித்தின் 1 ஹவரில் எனக்கு வண்டி வந்துடுச்சு. அதோடு அனுப்பியாச்சு. ஓகே பாய்.